வெல்கம் பேக் டு பால்ஹேமா யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது LCM and HCF. Two numbers are in the ratio of 3:4 and their LCM is 84. Find the numbers. அந்த ரேஷியோவோட நம்ம HCF நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நம்ம HCF ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல 3 into x into 4 into x ஈக்குவல் டு HCF ஓட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். x into LCM ஓட நம்பர் 84. ஸோ நம்ம ஃபார்முலா the product of the numbers that is equal to LCM into HCF. இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அந்த ரேஷியோஸ் கூட நம்ம HCF மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் டு HCF into LCM. ஸோ இப்போ இந்த சைடு ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த சைடு நம்ம ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 84/3 into 4. 3 4s are 12. அப்போ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு 7 கிடைக்கும். இப்போ நமக்கு தேவை அந்த ஃபைண்ட் த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 into 7 and 4 into 7. So 21 and 28. இதான் அந்த நம்பர்ஸ். 21 and 28 is the final answer. So next, the LCM of 2 cube, 3 square, 5, 11. And other term 2 power 4, 3 power 4, 5 square into 7. And 2 power 5 into 3 cube, 5 cube into 7 square into 11. இப்போ நம்ம LCM ஏற்கனவே நான் HCF உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். LCM நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு இதில் அந்த டேர்ம் இருக்கணும். அதில் வந்து நம்ம ஹையஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 கியூபு 2 power 4 2 power 5. நான் ஃபஸ்ட்டு நான் LCMக்கு 2 power 5 நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து நம்ம 3ன்ற நம்பர் இங்கே ஸ்கொயராக இருக்குது, இங்கே 4ஆக இருக்குது, இங்கே 3 கியூபாக இருக்குது. இங்கே வந்து நான் ஹையஸ்ட் பவரை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே 3 power 4 நான் எடுத்துக்கிட்டேன் LCMக்கு. அண்ட் தென் 5 square and 5 cube and 5 இருக்குது. நான் 5 cube தான் நான் LCM எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு LCMல வந்து ஹையஸ்ட், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹையஸ்ட் பவரை பார்க்கணும். ஹையஸ்ட் அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம பவரில் லோவஸ்ட் வேல்யூவாக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது லெவல். அண்ட் இப்போ லெவல் ரெண்டு டேர்மில் லெவல் இருக்குது, அது எழுதிக்கலாம். ஃபைனலாக 7. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். The ratio of 3 numbers 3:4:5 and LCM of 3 numbers is 2400. Find HCF. இதுதான் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. HCF equal to LCM ratios of number divided by ratios of numbers. இதான் நம்ம இந்த ஃபார்முலா. ஸோ HCF equal to LCM by ratios of number. ஸோ LCM வந்து 2400 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோஸ் வந்து 3 4 into 5. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 3 into 4 12 டிவைட் பண்ணோம்னா இங்கே என்ன 2 வரும், 200 வரும். 200 again 5 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 40. HCF equal to 40. That's all. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம், எந்த எண்ணுடன் 8ஐ கூட்டினால் அந்த எண் 24 32 45 60 இவற்றால் வகுப்படும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் இந்த 4 நம்பர்ஸ்க்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாம். 24 32 45 60. ஸோ எல்லாமே பார்த்தா மேக்ஸிமம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈவன் நம்பராக இருக்காங்க. நான் ரெண்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 12 16 45 ஒரு ஆட் நம்பர் டிவைட் பண்ண முடியாது, நான் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் கீழே 30. ஸோ எகைன் மறுபடியும் இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணேன். 2 6 8. ஸோ 45 டிவைட் பண்ண முடியாது. 15. ஸோ நம்ம மெஜாரிட்டி பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் பண்ணுற நம்பராக இருக்குது. இப்போ நான் 3ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 2 8 டிவைட் பண்ண முடியாது. 15 and 5.
நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் 2, 8, 3, 1. நெக்ஸ்ட்டு 2, 1, 4 and 3. மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 3 again மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை எல்சிஎம்னா நம்ம லாஸ்ட்டு 1 வர்ற வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ சைடில் உள்ள நம்பர்ஸ்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 4 3s are 12, 12 5s are 12 5s are 60, 60 into 2s are 120, 120 into 12, 4 3s are 12. Now the 120 into 12 வருது. ஸோ 1440 மல்டிப்ளை பண்ணணும். 12 into 12 144 and 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 0. சரிங்க, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு 24, 32, 45, 60ன்ற நம்பரை எல்சிஎம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதாவது 14408. அப்போ 1432 தான் நமக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா 8ஐ கூட்டினால் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் உள்ள எல்சிஎம் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து அந்த அதாவது வகுக்கக்கூடிய நம்பர் இதால் வகுப்படக்கூடிய நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம 8ஐ மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சராக கொடுத்தோன்னா இதுக்கப்புறம் தான் 8 அது ப்ளஸ் பண்ணால் தான் இதால் வகுப்படுற நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இது மாதிரி நமக்கு 8ஐ கூட்டினால் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபியூச்சரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த நம்பரை நம்ம அந்த எல்சிஎம் கிடைச்ச நம்பர்லேருந்து நம்ம 8ஐ வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். நம்ம பார்க்க போகிறது HCF and LCM. Find the HCF of 1.08, 0.36 and 0.9. ஸோ இந்த டேமுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி நம்ம HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 1.08 அப்படின்ற டேமை மல்டிப்ளைடு இன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 100. ஸோ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம கேன்சல் ஆகிடும். 108/100. செகண்ட் டேம் 0.36 into 100/100. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 36/100. தேர்ட் டேம் 0.9. ஸோ இது ஒரு டெசிமல் பிளேசஸ் தான் நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோன்னா ஏற்கனவே நம்ம 2 டெசிமல் பிளேஸ் இருக்குன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணனால நம்ம இதே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 90/100 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் டைமாக மாறிடுச்சு. நம்ம HCF தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ HCFனால் நம்ம என்ன பண்ணோம்னா நியூமரேட்டருக்கு நம்ம HCF எடுக்கணும். இதுதான் நமக்கு ஃபார்முலா 108, 36, 90. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுற ஒரு நம்பரு 9. ஸோ 9ஆல் முதல்ல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2 12 9s are 108 and 4 9s are 36 and 10. ஸோ இது எல்லாமே அடுத்தது ஈவன் நம்பர் தான். 6 2s are 12, 2 2s are 4 and 5 2s are 10. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபர்தராக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது 5 இருக்குது, இது 2 ஈவன் நம்பராக இருக்குது. நமக்கு தேவை HCF தான் தேவை. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தேவை. அதாவது 108, 36, 90 இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஒன்று ஹையஸ்ட் நம்பர் இதுதான். இதுக்கப்புறம் வேறு எந்த நம்பர் இல்லை அப்படின்னு தான் இந்த இடத்துல ஒரு மீனிங் நமக்கு. அதாவது 9 into 2 18. ஸோ HCF ஃபார்முலா என்னது நமக்கு? HCF கண்டுபிடிக்கணும்னா HCF/LCM இதுதான் நமக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன HCF கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 2s are 18. ஸோ 18 நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா டினாமினேட்டர் எல்லாமே 100 தான். அப்போ எல்சிஎம் நமக்கு 100 தான், 100. ஸோ அப்போ HCF இங்கே என்ன வரும்? 0.18. இதுதான் நமக்கு HCF. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர்.